போனா கடலோட ஆழத்து வரைக்கும் சூரியனோட கதிர்கள் கூட பூமியா சேர்றது கிடையாது. அங்கதான் இருந்தது ஒரு தெய்வீக ராஜ்யம், அட்லாண்டஸ். இந்த ராஜ்யம் ஒண்ணு சாதாரண இடம் போல கிடையாது. அங்க பவள சுவர்கள் முத்த போல ஜொலிச்சுது. அங்க தண்ணீர்ல நடனமாடும் வானவில்லின் மீன்கள் வாழ்க்கையோட சங்கீதங்களை முழங்குச்சு. இந்த ராஜ்யத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது ராஜா ஆலியஸ், அப்புறம் ராணி மெலோடியா. அவங்க கூடிய சீக்கிரத்துல அம்மாவாக போறாங்க. ஆ, என்ன ஒரு அற்புதம் ராணி. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. போது விடுங்க. என்ன பாராட்டலன்னா உங்களோட ஒரு நாள் பொழுது கூட போகாதே. அது என்னமோ உண்மைதான். ஆனா இதுல ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. ம், சரி, அது போகட்டும் விடுங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி இன்னைக்கு வேலையில இருந்து நேரம் கிடைச்சது? எங்க நேரம் கிடைச்சது? இது நானே என்னுடைய வேலையிலிருந்து போராடி, அதுவும் முக்கியமா உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நேரத்தை ஒதுக்கினேன். உனக்கு எந்த ஒரு குறை இருக்கிறதாவும் நீ உணரக்கூடாது. நல்ல விஷயம்தான். வரப்போற குழந்தைக்காகவாவது உங்க வேலையில இருந்து உங்களுக்கு ஓய்வு கிடைச்சதே. அட, இது வெறும் ஆரம்பம்தான். இனிமே போக போக பாரேன். நீ குறை சொல்ற அளவுக்கு நான் எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்க மாட்டேன். பிறக்க போற குழந்தையோட சந்தோஷத்துல ராஜாவும் ராணியும் ரொம்ப ஆனந்தத்துல இருந்தாங்க. ஆனா வரப்போற ஆபத்தை பத்தி அவங்களுக்கு கொஞ்சமும் தெரியாது. சொல்ல போனா ரொம்ப காலமா அட்லாண்டஸ் ராஜ்யம் மேல ஷார்க் ராஜாவோட நிழல் ஊடுருவிக்கிட்டு இருந்தது. ஷார்க் ராஜா ஒரு பயங்கரமான கடல் கொள்ளையன். கடலோட எல்லா பகுதியையும் தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சவன். அவருடைய பார்வை அட்லாண்டஸ் ராஜ்ய சிம்மாசனத்துல இருந்தது. ராஜா ஆலியஸ்க்கு குழந்தை பிறக்க போறதா நான் கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம். இப்போ அந்த ராஜாவோட சேர்த்து அந்த ராஜகுமாரனோட கதையும் என் கையால முடிப்பேன். கொடூரமான ஷார்க் ராஜாவுக்கு மெலோடியா முழுகாம இருக்கிறது தெரிஞ்சது. அப்புறம் ஒரு வழியா அந்த நாளும் வந்தது. அப்ப எல்லாமே அழிஞ்சது. ராணி மெலோடியா வழியால கதறிக்கிட்டு இருந்தாங்க. இளவரசன் பிறக்க போறாரு. அப்பதான் அட்லாண்டஸோட எல்லையில ஆபத்துக்கான மணி அடிச்சது. மகாராஜா, மகாராஜா, ஷார்க் ராஜ்யம் நம்மள தாக்கிடுச்சு. அவங்க யுத்தத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம பாதிக்கும் மேற்பட்ட படைகள் அழிச்சிட்டாங்க. என்ன? ராணியோட பாதுகாப்பு மேல கவனத்தை செலுத்துங்க. சரிங்க மகாராஜா. மகாராஜாவோட உத்தரவின்படி சேவகன் ராணியோட அறையை நோக்கி போயிட்டு இருந்தாரு. அப்பதான் மகாராஜா, சந்தோஷமான செய்தி, மகாராணிக்கு இளவரசன் பிறந்திருக்காரு. தாசியோட வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டதும் ஆலியஸ் சந்தோஷப்பட்டாரு. அவரு உடனே ராணியோட அறைக்கு போனாரு. அவர் இளவரசனை தன்னோட கையால தூக்கினாரு. அப்பதான் கோட்டையில பயங்கரமான வெடிச்சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஆலியஸ்க்கு புரிஞ்சு போச்சு, இனிமே ஓடுறதுக்கோ போராடுறதுக்கோ சாத்தியம் இல்லைன்னு. என்ன மன்னிச்சிடு கண்ணா. ஆனா நீ இப்போ போய் தான் ஆகணும். என்ன போய் ஆகணுமா? நீங்க என்ன பேசுறீங்க? எது உண்மையோ அதை தான் சொல்றேன். ஷார்க் ராஜா நம்மள நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிட்டான். நம்மளுடைய படைகள் பாதிக்கும் மேல அழிஞ்சு போச்சு. நீ என்ன நினைச்ச? ஷார்க் ராஜா இங்க வந்திருக்கிறாருன்னா உனக்காகவும் எனக்காகவும் மட்டுமா வந்திருக்காரு? இல்ல, அவர் இந்த ராஜ்யத்தை ராஜ்யம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் அவருக்கு எதிர்க்க வர எந்த ஒரு பிரச்சனையையும் அவர் முடிச்சிருவாரு. அப்புறம் நம்ம குழந்தையும் அவர் சும்மா விட மாட்டாரு. இல்ல, அப்படி சொல்லாதீங்க. அவன் இல்லாம என்னால வாழ முடியுமா சொல்லுங்க? நான் சொல்றத புரிஞ்சுக்கோ மெலோடியா. நம்ம புள்ள நம்ம கிட்ட இல்லாம இருந்தாதான் பாதுகாப்பா இருப்பான். வீரனே, நீ இளவரசரை தூக்கிக்கிட்டு பின்வாசல் வழியா தப்பிச்சிரு. சரிங்க மகாராஜா. நம்ம இளவரசனை பிடி. நம்ம பரம்பரையோட அடையாளம் இந்த நீல கிறிஸ்டல் எந்த ஒரு நிலைமையிலையும் உன்னை பாதுகாக்கும். நீ இங்கிருந்து போயிடுக்கண்ணா. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த ராஜ்யத்தோட வாரிசு. இந்த ராஜ்யம் உன்னுடைய வரவுக்காக காத்துட்டு இருக்கோம். இது போல ராஜாவும் ராணியும் தன்னுடைய இளவரசனை ரொம்ப வேதனையோட அனுப்பி வச்சாங்க. மறுநாள் பூமியை நோக்கி ஒரு கரையோர கிராமத்துல மீனவன் கோபால் தன்னுடைய சின்ன படகுல கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக புறப்பட்டாரு. அவர் ஒரு அன்பான எளிமையான அப்புறம் தனி ஒரு மனுஷன். பல வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. அப்புறம் அவர் தனியா வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தாரு. போகட்டும், இன்னைக்கு நாள் ரொம்ப இனிமையா இருக்கு. நல்ல விஷயம். அப்பதான் அவருக்கு இங்கிருந்து ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டுச்சு. அட, இந்த குழந்தை அழுவுற சத்தம் எங்கிருந்து வருது? கோபால் தன்னுடைய படகை நிறுத்திட்டு கரையோரமா போனாரு. அங்க அவர் பார்த்தாரு, கரையோரத்துல ஒரு கூடையில ரொம்பவே அழகான ஒரு ரம்யமான குழந்தைய யாரோ விட்டுட்டு போயிருந்தாங்க. அப்போ அந்த குழந்தை ரொம்ப பாவமா அழுதுட்டு இருந்தது. இவ்வளோ அழகான ஒரு குழந்தைய யார் இப்படி விட்டுட்டு போனாங்கன்னு தெரியலையே. இல்ல இல்ல, இது நல்ல அழகா இருக்காங்க.
கோபால் கீழே உட்கார்ந்தாரு. அந்த குழந்தைய தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டாரு. ஆனா பாருங்க, அந்த குழந்தை தன்னுடைய அழுகையை நிறுத்துற மாதிரியே தெரியல. பாவம் கோபால் தன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த குழந்தை அழுத நிறுத்துற மாதிரியே தெரியல. இல்ல இல்ல, நீ அழக்கூடாது. நல்ல பையன் தானே நீ. ஐயோ கடவுளே, இவன் தன்னுடைய அழுகை நிறுத்துற மாதிரி தெரியலையே. அப்பதான் திடீர்னு வானத்துல கரு மேகம் சூழ ஆரம்பிச்சது. மின்னல் அடிச்சது, வேகமா காத்து வீசுச்சு. அப்புறம் சில நொடியில பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அது பார்த்ததும் கோபால் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அவர் அந்த குழந்தைய சுத்திக்கிட்டு எழுந்துட்டு நினைச்சாரு. அப்பதான் கடல்ல இருந்து ஒரு பெரிய அலை அவரை நோக்கி வந்தது. அப்புறம் அந்த அலை அந்த குழந்தையோட காலை போட்டுச்சு. ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அலையோட தொடுதல்னால இந்த குழந்தை அப்படியே அமைதியாயிடுச்சு. மழையும் நின்னுச்சு. கடலோட அலை இவனை தொட்டதும் இவன் அமைதியாயிட்டான். அப்பதான் கோபாலோட முகத்துல ஏதோ ஒரு ஒளி வீசுச்சு. அவர் பார்த்தபோது அந்த குழந்தையோட கழுத்துல ஒரு நீல கிறிஸ்டல் இருந்தது. அதை பார்த்ததும் கோபால் புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லைன்னு. அட என்ன இது, நீல கிறிஸ்டல்? அப்ப இது ஒன்றும் சாதாரண குழந்தை இல்லைன்னு தோணுது. ஆனா எதுக்காக இந்த குழந்தைய இங்க யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க? சரி, எது எப்படியோ யாராவது வந்து உன்னை திரும்ப கொண்டு போற வரைக்கும் நீ என்னுடைய குழந்தை, என்னுடைய புள்ள நீர். ஒரு வழியா கடலோட ராஜாவுக்கு அடைக்கலம் கிடைச்சிருச்சு. கோபால் நீரை உடனே தன்னுடைய குடிசைக்கு கொண்டு வந்தாரு. அப்புறம் அவனை ரொம்ப பாசமா வளர்க்க ஆரம்பிச்சாரு. மெல்ல மெல்ல காலங்களும் கடந்தது. நீரும் பெரியவனை வளர்த்துட்டான். கூடவே அவனுடைய அற்புதமான திறமைகளும் வளர்ந்தது. ஏய் ஹுரே, இதோ நான் வந்துட்டேன். அடடா, காத்து நீர். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஓ, ஆனா மெதுவாப்பா. கடல்ல பெரிய பெரிய மீன்கள் இருக்கும். அவங்களுக்கு ஏன் நாம பண்ணோம்? அதெல்லாம் என்னுடைய நண்பர்கள். அப்புறம் அவ்வளவுதான். நீரோட இந்த விஷயம் எல்லாரை விட தனித்துவமா இருந்தது. நீர் அந்த கடல்ல பல மணி நேரமா நீந்தது மட்டும் இல்ல, ஷார்க் அப்புறம் டால்பினோட நட்பு வச்சுக்கிட்டான். அதுங்களோட சேர்ந்து கடல்ல அவனும் உயரமா குதிப்பான். கடல்ல அவன் விளையாடிட்டு இருப்பான். ஏதோ அவனுக்கும் அந்த கடலுக்கும் ஒரு அசையாத உறவு இருக்கிற மாதிரி. இதோட வேலை எனக்கு முடிஞ்சுது. எங்கப்பா, இன்னைக்கு பெரிய மீன்களை பிடிச்சிருக்கு. அதெல்லாம் விஷயம். சரி வா, இப்ப வீட்டுக்கு புறப்படுவோம். கோபால் மீன்கள் எல்லாத்தையும் கூடையில போட்டுக்கிட்டு அவர் கிளம்பினாரு. அப்பதான் ஏய் கண்ணா, என்னாச்சு? அப்பா, அங்க கடல்ல அப்படி என்ன பாக்குற? ஒன்றும் இல்லைப்பா. ஆனால் என்னன்னு தெரியல, நான் எப்பெல்லாம் கடல்ல நீந்திட்டு வீட்டுக்கு போக புறப்படுறேனோ அப்போ எப்படி இருக்குன்னா ஏதோ யாரோ என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு, சத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு. நீரோட பேச்சை கேட்டுட்டு கோபால் ரொம்ப அதிர்ந்து போனாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரு அந்த விஷயத்த கண்டுக்கவே இல்லை. அது நீரோட பிரம்மைன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த கோபாலுக்கு என்ன தெரியும், நீரோட தலைக்கு மேல சுத்திட்டு இருக்கிற அந்த பயங்கரமான பழைய ஆபத்து திரும்ப வரப்போகுதுன்னு. ஒரு வழியா நான் அட்லாண்டிஸ் அடைஞ்சிட்டேன். ஆனா இத்தனை வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு சந்தோஷமாவே இல்லை. ஏன்? அது எனக்கு தெரியும். அவன் உயிரோட இருக்கான். இன்னைக்கும் அவன் உயிரோட இருக்கான். இந்த அட்லாண்டஸோட உண்மையான வாரிசு. உங்களுடைய கவலை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்பவும் உங்களுக்கு அந்த நேரம் இருக்கு. இப்பவும் அவனை உங்க வழியில வரவிடாம பாத்துக்கலாம். நான் அவனை பார்க்க விரும்புறேன் இப்பவே, அதுவும் இந்த நொடியே. ராஜா சொன்னதை கேட்டுட்டு அந்த தூதுவன் தன்னுடைய கைகளை மாய கண்ணாடி உருண்டையில வச்சாரு. அப்புறம் அற்புதம் நடந்தது. ஷாக் ராஜாவுக்கு அந்த கண்ணாடி உருண்டையில நீரோட உருவம் தெரிய ஆரம்பிச்சது. அதை பார்த்துட்டு அவர் கோபத்துல கொந்தளிச்சாரு. உடனே அவர் தன்னுடைய எல்லாத்தையும் விட விசுவாசமான அப்புறம் சிறந்த உளவாளிய நீரை கொல்ல சொல்லி அனுப்பி வச்சாரு. அப்புறம் அங்க இன்னொரு பக்கம் நீர் தன்னுடைய வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தான். அப்போதான் அவனுக்கு அந்த பழைய பெட்டியில நீல கிறிஸ்டல் கிடைச்சது. அது ராஜா ஆலியஸ் அவனுக்கு போட்டு விட்டது. அட, என்ன இது? நீல கிறிஸ்டல் இது எப்படி இங்க வந்தது? அப்புறம் அப்பா இத பத்தி என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. கடைசியில நீருக்கு அந்த நீல கிறிஸ்டல் கிடைச்சிருச்சு. அத அவன் தன்னோட கையால தொடச்சப்ப அந்த கிறிஸ்டல்ல இருந்து நீல புகை வெளியே வந்தது. அப்புறம் அந்த புகை ஒரு நீல தேவதையா மாறிடுச்சு. அத பார்த்துட்டு நீல் பயந்து போயிட்டான். அட, என்ன இது? ஆ, இந்த புகை மனுஷியா மாறிடுச்சு. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. கத்த வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒன்னும் பார்க்க பயங்கரமா இல்லையே இளவரசரே. ஆ,
என்ன இளவரசனா? என்ன உன்னால பேச முடியுமா? நீ யாரு? உனக்கு எப்படி இந்த நீல ரெக்கை வந்தது? அம்மா நீ ஷ்! ஒரே சமயத்துல இத்தனை கேள்வி கேட்காதீங்க. அப்புறம் நான் பயந்துருவேன். அப்புறம் நீ இருக்கியே, நான் உன்னை பத்தின உண்மையை சொல்றேன். நீ ஒரு இளவரசன், ஆலியஸோட இளவரசன். இன்ன வரைக்கும் நீ தொலைஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்க. அதோட ராஜ்யம் இன்னைக்கும் ஆலியஸ் தேடிக்கிட்டு இருக்கு. என்ன ஆலியஸோட இளவரசனா? நீயும் சொன்னதை கேட்டுட்டு நீர் வாயடைச்சு போய் நின்னான். அப்புறம் பல வருஷமா மறைஞ்சிருந்த உண்மை அவனுக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு. போகட்டும், இன்னைக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. நேர் நேர் கண்ணா, என்னுடைய பொருளெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து எடுத்துட்டு போப்பா. நீர் நீர் அட, இவன் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான்? நீர் பாவம் கோபால் சாயந்தரம் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அவருக்கு நீரோட குரல் கேட்கலன்னு உடனே அவர் பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. உள்ள போய் பார்த்தபோது நீரோட கண்கள்ல கண்ணீர் இருந்தது. அப்புறம் ரொம்ப அமைதியா அவன் கோபாலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் கூட ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் கோபால் அதிர்ந்து போனாரு. நீர் கண்ணா, நீர் என்னப்பாச்சு என் செல்லம்? அம்மா இது யாரு? நானா? நான் தான் நீயா? நான் ஒரு ஜலதேவதை. என்னது ஜலதேவதையா? ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? அப்பா, அத நான் சொல்றேன். நீரோட குரல்ல இருக்கிற அந்த கம்பீரத்தை பார்த்து கோபால் அமைதியானாரு. அப்புறம் அவன் சொன்னதை கவனமா கேட்டுட்டு இருந்தாரு. நீர் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அதாவது அவன் யாரு, எங்கிருந்து வந்தான், அப்புறம் அவனுடைய உண்மையான வீடு எதுன்னு. இதெல்லாம் கேட்டதும் கோபாலுக்கு பயம் ஆயிடுச்சு. அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு, என்ன நீ அட்லாண்டோஸோட இளவரசனா? ஆமா, அதுதான்ப்பா உண்மை. அப்புறம் நான் இதுக்கு மேல நீ எதையும் சொல்ல வேண்டாம்ப்பா. இப்போ உன்னுடைய தேவை அவங்களுக்கு தான் அதிகமா தேவைப்படுது. அதுதான் உன்னுடைய உண்மையான வீடு. எந்த நொடி நான் உன்னை என் கையால தூக்கினேனோ அப்பவே நான் அதை உணர்ந்துட்டேன். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ போக வேண்டியதா இருக்கும்னு. அப்புறம் இன்னைக்கு அந்த நாள் தான்ப்பா. நான் உன்னை தடுக்க மாட்டேன்ப்பா. போ என் செல்லம், உன்னுடைய வீட்டுக்கு போ. அப்புறம் யார் உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சாங்களோ அவங்களுக்கு நல்ல பாடத்தை கத்துக் கொடு. போ என் தங்கமே. சரிங்கப்பா. கோபால் சொன்ன உடனே நீர் தான் திரும்பி போறதுக்கான பயணத்தை தொடங்கினான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல கடலோட அலைகளோட கலந்தான். கடலுக்கு நடுவுல போன உடனே நீயா தன்னுடைய மாயத்தடியால சமுத்திரத்துல ஒரு சுரங்கத்தை உருவாக்கினான். அப்புறம் அந்த ரகசிய சுரங்கம் மூலமா கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் 1000 மைல் கீழே அட்லாண்டிஸ்க்கு போய் சேர்ந்தாங்க. அங்க இருக்கிற நிலையை பார்த்துட்டு நீர் அதிர்ச்சியாவும் கோபமாவும் ஆனா. கடைசியில நாம எதுக்கு பயந்தோமோ அதுதான் நடந்திருக்கு. ஷார்க் ராஜா எல்லாத்தையுமே மாத்திருக்கான். நம்ம ராஜ்யத்தை மட்டும் இல்ல, நம்ம ராஜ்யத்தோட மக்கள் எல்லாரையுமே. பல காலங்களுக்கு அப்புறமா தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தபோது எந்த காட்சியை நீர் பார்த்தானோ அது அவனை ரொம்பவும் சங்கடப்பட வச்சிருச்சு. அவனுக்கு தன்னோட அப்பா அம்மா ஞாபகம் வந்தது. ஆனா வருத்தப்படுற விஷயம் என்னன்னா அவங்களோட ஞாபகார்த்தமா அட்லாண்டிஸ்ல எந்த ஒரு விஷயமும் இல்லை. எனக்கு புரியுது, நீ கோவமாவும் கவலையாவும் இருக்க. ஆனா இப்போ கோவப்படுறதுக்கான நேரம் இல்லை. இங்க நீ ஏதோ ஒரு நோக்கத்தோட வந்திருக்க, அதை நீ நிறைவேற்றணும். நாம இப்ப இந்த ராஜ்யத்தையும் இந்த மக்களையும் அந்த ராட்சசனுக்கு முக்தியடை செய்யணும். எனக்கு தெரியும் நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு. வா, நாம இப்போ வேலையை ஆரம்பிப்போம். ஆனா எந்த ஒரு வேலையையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தணும். அட்லாண்டிஸ் போன உடனே நீர் ரொம்பவும் ஆர்வத்தோட தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சான். அங்க ராஜ்யத்தோட பழைய சேவகர்கள் அப்புறம் ராஜாவோட விசுவாசிகளோட போய் சேர்ந்தான். ராஜாவோட விசுவாசிகளே, நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச வேலைய அது நான் செஞ்சுட்டேன். இந்த ராஜ்யத்தோட உண்மையான வாரிசு நீர் திரும்பி வந்துட்டாரு. சேவகர்கள் நீயா சொன்னதை கேட்டதும் அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க, அழ ஆரம்பிச்சாங்க. கடைசியில என்னுடைய உழைப்பு வெற்றி அடைஞ்சிருச்சு. நீங்க திரும்பி வந்துட்டீங்க. நீங்க நிஜமாவே திரும்பி வந்துட்டீங்க. மன்னிக்கணும், ஆனா நீங்க யாருங்க? எனக்கு இங்க இருக்கிறவங்க யாரையுமே தெரியாது. நான் அவன்தான். ராஜாவின் உத்தரவுப்படி கடலுக்கு அந்த பக்கமா நான் உங்களை மனிதர்களுக்கு நடுவுல விட்டுட்டு வந்தேன். சொல்ல போனா நான் உங்க கூடவே இருந்திருக்கணும். ஆனா அந்த சமயத்துல கடல்ல மகா யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ராஜ்யம் அப்புறம் ராணிய பத்தின கவலை வந்துருச்சு. அதனால அங்க இருந்த ஒரு மீனவனை பார்த்த உடனே நான் உங்களை அங்க விட்டுட்டேன். ஆனா என்னுடைய கொடுமையான நேரத்தை பாருங்க. என்னால ராஜாவையும் ராணியும் காப்பாற்ற முடியல. என்ன? ஆமா இளவரசரே, அவங்க 2 பேரும் இப்ப இந்த உலகத்துல
அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நான் ஷார்க் ராஜா கிட்ட இருந்து மறைஞ்சு இங்க ஒரு ரகசிய படையை தயார் பண்ணி வச்சிருக்கேன். அது நேரம் வரும்போது ஷார்க் ராஜாவோட ராஜ்யத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிடும். அப்புறம் பாருங்க, இன்னைக்கு பல வருஷங்கள் தவத்துக்கு அப்புறமா என்னுடைய படை தயாரா இருக்கு. ஆனா இந்த படை காத்துக்கிட்டே இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உங்களுடைய வரவுக்காக. ஆனா நீயா அந்த காத்திருந்த நேரத்தை கூட முடிச்சுட்டான். நீங்க எல்லாரும் இத்தனை வருஷமா பொறுமையா விசுவாசத்தை காட்டியிருக்கீங்க. அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். சொல்ல போனா நான் யுத்தத்தை விரும்பல, ஆனா அமைதிக்காக யுத்தம் செஞ்சுதான் ஆகணும்னா நான் பின்வாங்க மாட்டேன். மொத்த ராஜ்யத்துக்கும் சொல்லுங்க, அவங்கள தயாரா இருக்க சொல்லுங்க. ஏன்னா உண்மையான மகா யுத்தம் இப்போ ஆரம்பிக்க போகுது. நீர் வந்ததுனால மொத்த அட்லாண்டிஸ்லயும் ஒரு கிளர்ச்சியால பரவுச்சு. எந்த மக்கள் ஷார்க் ராஜ்யத்தோட கொடுமைகளை பார்த்து பயந்தாங்களோ, மக்கள் அவங்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை தொடங்கினாங்க. மக்கள் சுவர்ல இருந்த ஷார்க் ராஜ்யத்தோட சின்னத்தை அழிக்க ஆரம்பிச்சாங்க. அவன் உருவாக்கின நீதிகளை மீறினாங்க. அதனால ஷார்க் ராஜ்யம் கோபப்பட்டாங்க. ஓ, அப்போ ஒரு இளவரசன், ஒரு மீனவன் கூட வளர்ந்த பையன், அவன் எனக்கு சவால் விடுறானா? எவ்வளவு அப்பாவியா இருக்காம, அவன் யாரை எதிர்க்கிறான்றது அவனுக்கு தெரியல போல இருக்கு. நான் ஷார்க் ராஜ், அவனை என் சிம்மாசனத்துக்கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன். ரெண்டு பக்கமும் தீ எரிய ஆரம்பிச்சது. நீலும் பழைய வீரர்களும் ஜல கவச்சத்தை எடுத்தாங்க. கடல்ல மறைக்கப்பட்ட அஸ்திரங்கள் வெளியே வந்தது. நீரோட கையில அவங்க முன்னோர்களோட திருசூலத்தை ஒப்படைச்சாங்க. திருநேத்ர அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம், அது எந்த ஒரு பொருளையும் கிழிச்சு அதை 4 துண்டா ஆக்க முடியும். கூடவே அவங்களோட படையில பெரிய பெரிய மீன் படைகளும் சேர்ந்தாங்க. அதாவது பெரிய ஆக்டோபஸ், பெரிய ஆமைகள், நீல நாகங்கள், ரொம்ப பழசான ரொம்ப வளசலையான ஆப்பி, அவங்க எல்லாரும் நீருக்குள்ள இருந்தாங்க. அவங்க முன்னாடி ஷார்க் ராஜ்யம் நீடிச்சு நிற்கிறது சாத்தியமில்லை. அப்புறம் மெல்ல மெல்ல அந்த யுத்த நாளும் வந்தது. மகா யுத்தம் அட்லாண்டிஸுக்கு வெளியே நீர் சரிந்த மைதானத்துல நடந்தது. அங்க நீரோடைகள் ஒன்னோட அமெரிக்க ஆரம்பிச்சது. அந்த ஷார்க் ராஜா நீர் எதிரெதிர படைகளோட நின்றுட்டு இருந்தாங்க. கடைசியில நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் வந்துட்டோம். ஆனா இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். இந்த ராஜ்யம் என்னோடது இல்லை, எல்லாருக்குமே சொந்தம். நீங்க எல்லாரும் எனக்கு சொந்தம், நான் உங்களுக்கு சொந்தம். பல காலங்களா எந்த ஒரு விரோதி நம்ம இந்த பவித்திரமான ராஜ்யத்தை தன்னுடைய மூர்க்கத்தனமால பவித்திரம் இல்லாமக்கிட்டான். இப்போ அவனுடைய கொடுமைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால ஒன்னா இருங்க, அப்புறம் அமைதிக்காக இந்த யுத்தத்தை ஆரம்பிப்போம். நீல் இப்படி உத்தரவு கொடுத்த உடனே வீரர்கள் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்க ஆரம்பிச்சாங்க. ஷார்க் ராஜா தன்னோட ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆரம்பிச்சாரு. ஷார்க் வீரர்கள், நண்டு படையினர்கள், ஆன வருஷ காலமா வழியாட தோற்றிருந்த ஜனங்க மற்றும் பழைய படை வீரர்களுக்கு முன்னாடி ஷார்க் ராஜா படைகள் வலிமையை இழந்துட்டு இருந்தது. ஆனா இங்க என்னதான் நடக்குது? என்னுடைய படை வீரர்கள் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த படையினர்கிட்ட எப்படி தோற்று போயிட்டாங்க? இது புது காலத்தோட புது மாய ஷார்க் ராஜ். அவங்களோட மோதுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஷார்க் ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. கடைசியில ஷார்க் ராஜாவே யுத்தத்துல இறங்கினாரு. அவருடைய கண்கள்ல குளிர் இருந்தது. அப்புறம் கையில இருந்தது கால ஷார்க். அப்படி ஒரு ஷார்க் கடல்ல விஷத்தை கலக்கக்கூடியது. ஷார்க் ராஜ் பார்த்துட்டு இருந்தானே தன்னுடைய திருசுரத்தால தன்னுடைய எதிரிகளை தாக்கிட்டு இருந்தான். அது அவங்கள அழிச்சிட்டு இருந்தது. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா இன்னைக்கு உன்னுடைய முடிவு நிர்ணயமாயிடுச்சு. கால் ராஜா கால சங்கத்தை ஊத ஆரம்பிச்சான். அது குழப்பம் ஆயிடுச்சு. அந்த கால சங்கத்துல நீல விஷ வாயு வெளியே வர ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு நொடிக்குள்ள அந்த விஷ வாயு சமுத்திரத்துல கலக்க ஆரம்பிச்சது. அதனால நீரோட படைகள் பலவீனமா ஆக ஆரம்பிச்சது, இறந்து போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ஷார்க் ராஜ் அப்புறம் அவங்களுடைய படைகள் மேல அந்த விஷம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தல. இல்ல, இப்படி நடக்கவே கூடாது. நீ எங்களை ஜெயிக்க முடியாது. ஷார்க் ராஜா ஜெயிக்கவே கூடாது. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அப்புறம் திடீர்னு அங்க நீயா வந்தா. அவ தன்னுடைய மாய தடிய சுத்தி எல்லா விஷயத்தையும் தன்னுடைய தடிக்குள்ள நிறைச்சுக்கிட்டா. அதனால நீரும் அவனுடைய படையினர்களும் தப்பிச்சிட்டாங்க. இல்ல, அப்படி நடக்கவே கூடாது. மன்னிச்சிருங்க ஷார்க் ராஜ். ஏன்னா இந்த சமயத்துல நீங்க கத்தக்கூடாது. ஓடுறதுக்கான நேரம். அந்த நீர் ரொம்பவே பலசாலியானவன். அதனால இப்போ யுத்தம் பண்றதை விட இங்கிருந்து ஓடுறது தான் நல்லது.
கேட்டுட்டு ஷார்க் ராஜ் யோசிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். அப்பதான் நீர் திருஷ்டில எடுத்தான். அப்புறம் உரத்த தோரணையில சொன்னான், இந்த சமுத்திரம் என்னுடையது, அப்புறம்னா அதோடையது. இதனுடைய சமநிலையை யார் அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்க தப்பிக்கவே முடியாது. நீர் வேகத்தோட அந்த திரிசூலத்தை ஷார்க் ராஜை நோக்கி செலுத்தினான். ஒரு அதிசயம் நடந்தது. நீரோட திரிசூலம் அந்த கடல் அலைகளையும் தாண்டிக்கிட்டு கடைசியில ஷார்க் ராஜோட நெஞ்ச குத்துச்சு. அங்க ஷார்க் ராஜ் அழிஞ்சு போனான். நான் சாதிச்சுட்டேன், நாம ஜெயிச்சிட்டோம் நண்பர்களே, நாம ஜெயிச்சிட்டோம். கடைசியில நீர் சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் சந்தோஷத்துல குதிச்சாங்க. ஷார்க் ராஜ்யத்தோட தோத்து போன படைகள் நீரோட படையை